Hello students, last video la dual nature of radiation matter photoelectric effect na enna paathom. Photoelectric effect oda experimental results வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, லினார்ட்ஸ் ஓட experimental results. அதில் நம்ம அப்சர்வ் பண்ணது என்ன? லைட் உடைய இன்டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ண photoelectric current increase ஆச்சு. Linear dependence, photoelectric current increases. Different intensity ki அதோட accelerating potential vary பண்ணும். So we observe the graph like this. So இந்த parameter, இந்த particular voltage வரும்போது electrons எல்லாமே கம்ப்ளீட்டா anode reach பண்ணாம ஸ்டாப் ஆயிருது. அப்போ இந்த voltage நம்ம என்ன பேர் சொல்றோம்? Stopping potential. So இது negative potential anode க்கு கொடுக்கிறோம். இந்த negative potential கொடுக்கறனால cathode ல இருந்து emit ஆற electrons anode reach பண்ணல. இதல என்ன அப்சர்வ் பண்ணிருக்கோம்? நீங்க எவ்வளவு டிஃபரண்ட் இன்டென்சிட்டி வச்சாலும் எவ்வளவு ஹை இன்டென்சிட்டி கொடுத்தாலும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறல. இது மட்டும் வேரி ஆகும், சேச்சுரேஷன் கரண்ட் மட்டும் வேரி ஆயிட்டே இருக்கும். ஸோ தேர்ட் கிராஃப் நம்ம பார்த்தது எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இன்டென்சிட்டி கான்ஸ்டன்டா வச்சாச்சு, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம கிராஃப் அப்சர்வ் பண்ணோம். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக F1, F2, F3 அங்க கரஸ்பாண்டிங் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணல, இந்த இடத்துல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் நம்ம ஒரு கிராஃப் டிரா பண்ணோம்னா the graph will be a straight line. முக்கியமா இந்த கிராஃப் இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பா நீங்க அந்த மெட்டல் சர்ஃபேஸ்க்கு கொடுத்திருக்கணும். அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு பேரு த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி கீழ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினாக்க எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது. ஸோ இது நாலுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஸோ இதுலேருந்து லாஸ் ஆஃப் ஃபார்முலேட் பண்ணுறாங்க, லாஸ் ஆஃப் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எமிஷன். லாஸ் ஆஃப் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எமிஷன் நடந்த எக்ஸ்பெரிமெண்ட், அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்களோ அதை வச்சு ஒரு கம்ப்ளீட் லா வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குதுன்னா இது எல்லாமே கண்டிப்பாக ஒபே பண்ணியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் லைட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் அதான், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் லைட். செகண்ட் ஒன், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் independent of light intensity. Third one, stopping potential depends on frequency of light. Okay, and fourth point, there must be some minimum frequency, threshold frequency. மினிமம் ஃப்ரீக்வன்சி இருந்தால் மட்டும்தான் அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்க முடியும். அண்ட் ஃபிஃப்த் ஒன், அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், த ப்ராசஸ் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப குயிக்காக நடக்கக்கூடியது. தெர் இஸ் நோ டைம் டிலே, டைம் லேகே கிடையாது. 10⁻⁻9 செகண்ட்ஸில் நடக்குது. -9 செகண்ட்ஸில் இந்த ப்ராசஸ் நடக்குது. நோ டைம் லேக். ஏன் இந்த பாயிண்ட் நம்ம இங்கே இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம்னா, அடுத்து பார்க்க போகிறது ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் தியரி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது, இந்த லாஸ்லாம் சொல்கிறாங்க, இதுக்கு கிளாசிக்கல் தியரிலேருந்து என்ன எக்ஸ்பிளேஷன் கிடச்சிது, அது எங்கே ஃபெயில் ஆச்சு, அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த டைம் இருக்கும். ஸோ இங்கே நடக்கிற இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப குயிக்காக நடக்குது. தெர் இஸ் நோ டைம் லேக். இது அஞ்சுமே வந்து என்னது? லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிளாசிக்கல் தியரிலேருந்து கொடுக்குறாங்க. கிளாசிக்கல் தியரி இஸ் நத்திங் பட் அ வேவ் தியரி. வி ஹாவ் அ சோர்ஸ், இந்த லைட் சோர்ஸ்லேருந்து லைட் இந்த ஃபார்ம் ஆஃப் வேவ் ப்ரொபகேட் ஆகுது, மெட்டல்ல இன்சிடென்ட் ஆகுது. அப்போ வேவ் வித் மேட்டர், ஒரு லைட் வேவ் இந்த மெட்டல்ல இன்சிடென்ட் ஆகுது. அதோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்திருக்கும், அதோட ஐடியாஸ் ஏன் இங்கே ஃபெயில் ஆச்சு, அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் தியரி. எந்தெந்த பாயிண்ட்ஸில் ஃபெயில் ஆச்சு? So first one, so light, it's a wave. மாதிரி நம்ம வேவாக கன்சிடர் பண்ணிக்குவோம். இது ஒரு லைட் வேவ். இந்த லைட் வேவுக்கு ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்குது. இது என்ன சொல்கிறோன்னா ஆம்ப்ளிடியூட் ஏ. ஸோ கிளாசிக்கல் தியரி படி இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட்.
ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் தெரியுங்க, E is equals to E0 sin kx minus omega t. இதில் இன்டென்சிட்டி வந்து எழுதும் போது 1/2 epsilon naught E0 square into C. இது இன்டென்சிட்டியோட எக்ஸ்பிரஷன் கிளாசிக்கல் தியரியில் இருக்குது. அப்போ இந்த இன்டென்சிட்டி யாருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது? E0 ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. வேர் E0 is the amplitude of electric field. நான் இங்கே ஜென்ரலாக ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இன்டென்சிட்டி directly proportional to square of the amplitude. As well as if you consider the energy, எனர்ஜின்றது average energy density of electromagnetic wave, அவரோட வேல்யூ 1/2 epsilon naught E0 ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனல். ஸோ எனர்ஜி of an electromagnetic wave is proportional to square of the amplitude. அதே நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். ரெண்டு ஐடியாவுமே கிளாசிக்கல் தியரியிலேருந்து வந்துடுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் த இன்டென்சிட்டி, யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் த ஆம்ப்ளிடியூட், விச் இன் டர்ன் இன்க்ரீசஸ் த எனர்ஜி. கிளியர்? இப்போ நான் இன்டென்சிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், கண்டிப்பாக இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டோடைய எனர்ஜி என்ன இருக்கணும்? இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஆஸ் பர் த கிளாசிக்கல் தியரி எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ பார்க்குறோம், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் எமிட் ஆகக்கூடிய மெட்டல்லேருந்து எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி அதிகமாக இருக்கணும். அதை ஸ்டாப் பண்ண ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஒரு செயின் மாதிரி வருது பாருங்கள். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஆஸ் பர் கிளாசிக்கல் தியரி கண்டிப்பாக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருந்தால் இந்த எனர்ஜி லைட் இந்த மெட்டலில் விழுது, எலக்ட்ரானை வெளியே கொண்டு வருது. இந்த எலக்ட்ரானுக்கும் ஹையர் எனர்ஜி இருந்திருக்கணும். அப்போ அதை ஸ்டாப் பண்ண நிறைய நீங்கள் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்தாங்க. பட் அப்படியே நடந்தது எக்ஸ்பெரிமெண்ட்டில்? இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி தான் அவங்களுடைய லா. அப்போ இங்கே கிளாசிக்கல் தியரி என்ன சொல்லுது? இன்டென்சிட்டி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு கான்ட்ராடிக்ஷனி ரிசல்ட். இது ஒரு ஃபெயிலியர், கிளாசிக்கல் தியரியோட ஒரு ஃபெயிலியர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன? there is no requirement of threshold frequency. frequency பற்றியெல்லாம் அங்கே கவலை கிடையாது. if you have a high intensity, எவ்வளோ ஹை இன்டென்சிட்டி இருக்கோ அந்த இன்டென்சிட்டி வச்சு எலக்ட்ரான் எமிட் ஆகும். நீங்கள் ஃப்ரீக்வன்சி பற்றி கவலைப்பட தேவையில்லை. த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் கிடையாது. நோ info about threshold frequency. தேவையில்லைன்ட்டாங்க. பட் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லுது, மினிமம் ஃப்ரீக்வன்சி இருந்தால் மட்டும்தான் அங்கேருந்து எலக்ட்ரான் எமிஷன் நடக்கும். சரிங்களா? ஓகே. அப்போது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே என்ன பண்ணலை, கிளாசிக்கல் தியரி சொல்லலை. அதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லை, அது வேணான்னு சொல்லியாச்சு. தேர்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டைம் லாக். இந்த டைம் லாக் நல்லா பாருங்கள். இப்போ ஒரு நம்ம வேவ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த வேவோடைய ஆம்ப்ளிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதோடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் இருக்குது. இந்த கம்ப்ளீட் எனர்ஜி இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு போகணும். இந்த எனர்ஜியை கம்ப்ளீட்டாக அந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணி வெளியே வர்றதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டைம் எடுக்கும். நம்ம பார்க்குற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப குயிக் ப்ராசஸ். அப்போது இந்த இடத்துல டைம் லேக் இருக்கும். அப்போ இந்த டைம் லேக் வந்துட்டாலே அந்த ப்ராசஸோட கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு பாயிண்டாக போயிடுச்சு. அப்போ இந்த மூணுமே கிளாசிக்கல் தியரியோட ஃபெயிலியர். நம்பர் 1, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் ஆம்ப்ளிட்யூட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ மோஸ்ட் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான் வெளியே வரணும். அதை நிப்பாட்ட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாக கொடுத்துருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கலை. ரெண்டாவது பாயிண்ட், த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி பற்றி எதுவுமே கிளாசிக்கல் தியரி பேசலை. ஹை இன்டென்சிட்டி இருந்தால் போதும், எலக்ட்ரான் வெளியே வந்துடும். த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி வேண்டாம், அதை பற்றி பாயிண்டே தேவையில்லைன்ட்டாங்க. அதுவுமே ஃபெயிலியர். மூணாவது பாயிண்ட், டைம் லாக். இங்கே எனர்ஜி கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இந்த எல்லா எனர்ஜியுமே இந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்சர்வ் பண்ணி இந்த எலக்ட்ரான் வெளியே வரணும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை இன்ஸ்டன்ட் அப்சர்வ் பண்ணலை, கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. இது ஃபுல் வேவோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான் வெளியில் வரணும். அப்போ அது கண்டிப்பாக டைம் ஆகுமா இல்லையா? எஸ். நம்ம பார்த்த ப்ராசஸ் எப்படி? ரொம்ப குயிக் ப்ராசஸ், இன்ஸ்டன்டானியஸ் ப்ராசஸ். கிளியர்? அப்போ இது மூணுமே ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் தியரி. இதை எப்படி ஓவர் கம் பண்ணி குவாண்டம் தியரி வெளியே வந்தது? ரைட். அடுத்து பார்க்க போகிறது குவாண்டம் தியரி ஆஃப் லைட். இதை யார் யூஸ் பண்ணுறா? ஐன்ஸ்டைன் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஐன்ஸ்டைன் யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோஎலெக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. அவர் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறாரு. அதான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ குவாண்டம் தியரி ஆஃப் லைட், அந்த குவாண்டம் தியரி ஆஃப் லைட்டை ஐன்ஸ்டீன் யூஸ் பண்ணுறார். இதோட ஐடியாலஜி என்ன? we have a metal, we have a matter, light இதில் இன்சிடென்ட் ஆகுதுன்னா லைட் வேவாக போகலை, light will behave like a tiny particles. The tiny particles photon. So quantum theory of light ஓட ஐடியா என்னன்னா, so light will behave as it is made up of tiny particles when it interacts with matter. இந்த மெட்டலோட இந்த லைட் வேவ் இன்சிடென்ட் ஆகுது. அப்போ இன்சிடென்ட் ஆகும்போது இந்த லைட் வேவ் எப்படி பிஹேவ் பண்ணும்? ஒரு டைனி பார்ட்டிகல்ஸை பிஹேவ் பண்ணும். டைனி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன பேர் சொல்கிறோம்? குவான்டைஸ்டு எனர்ஜி, குவான்டா பேர் ஃபோட்டான். அப்போ இங்கே நடக்கிறது ஒரு ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் தான். ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரானோட கொலைட் ஆகுது. ஸோ இது வந்து குவாண்டம் தியரி. இந்த குவாண்டம் தியரி ஐன்ஸ்டீன் யூஸ் பண்ணுறாரு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறாரு. என்னது? ஸோ ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி E equal to hf. இந்த எனர்ஜி அந்த மெட்டல் சர்ஃபேஸில் போய் ஸ்ட்ரைக் ஆகுது, ரைட்? you have an electron. ஸோ இந்த ஃபோட்டான் இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட இன்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ எலக்ட்ரானை இன்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா எலக்ட்ரான் அந்த ஃபோட்டானோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்குது. இது ஒரு கொலிஷன், ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன், ஒரு பார்ட்டிகல் கொலிஷன். இது என்ன டைப் ஆஃப் கொலிஷன்? எலாஸ்டிக் கொலிஷன். சரிங்களா? அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாம். அப்போது இங்கேருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். அப்போ வர்ற இந்த எனர்ஜியை இந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிக்குது, ஃபோட்டானோட எனர்ஜியை. இது ரெண்டாக யூஸ் பண்ணிக்குது. ஒன்று தி எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், இது ஒன்று இந்த எலக்ட்ரான் இந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வரணும். அப்போ வெளியே வரதுக்கு அவன் எடுத்துக்கூடிய எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? மினிமம் எனர்ஜி required by an electron to come out of the metal surface. So, 5. So, it will be having a remaining energy. And the remaining energy என்னவா யூஸ் பண்ணிக்கும்? எலக்ட்ரான் மெட்டல் சர்ஃபேஸில் வெளியே வந்துடுது. இந்த வெளியே வர எலக்ட்ரான் மூவ் ஆகணும், கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கும். So, it will move with the velocity, with the maximum velocity. அதை நான் Kmax எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம், எல்லா எலக்ட்ரான்ஸுமே ரிலீஸ் ஆகிறது சேம் கைனடிக் எனர்ஜியில் வராது. இந்த கிராஃப் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. இந்த கிராஃபோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு இந்த கரண்ட், ஸோ வோல்டேஜ் நான் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரீச்சிங் த ஆனோட் குறையுது. அப்போது இங்கே வோல்டேஜ் 0 இருக்கும் போது எலக்ட்ரான்ஸ் ஆனோட ரீச் பண்ணியிருக்கு, ரைட்? தென் அதுக்கப்புறமேட்டுக்குமே எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அப்போது சம் எலக்ட்ரான்ஸ் ஹேவிங் சஃபிஷியன்ட் எனர்ஜி ஆன் ரீச்சிங் த ஆனோட், நீங்கள் பொட்டன்ஷியல் கொடுக்கணும் கூட அவசியம் கிடையாது. அப்போ அந்த எனர்ஜியுமே வேரி ஆகுது. சடனாக எல்லா எலக்ட்ரான்ஸுமே 0 ஆகலை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பொட்டன்ஷியல் ரெடியூஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ் ஆனோட ரீச் பண்ணது குறைஞ்சிட்டே வருது. ஸோ லாஸ்ட்டு இந்த பாயிண்டில் வரும்போது கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிடுது. அப்போ இங்கே சர்டன் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு எனர்ஜி இருந்திருக்கு, மேக்ஸிமம் எனர்ஜி இருக்குது. அதை தான் நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அப்போ அதான் மேக்ஸிமம் நினைச்சோம். அப்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுக்குற எனர்ஜி, ஃபோட்டானோட எனர்ஜி ரெண்டாக யூஸ் ஆகுது. ஒன்று ஒர்க் ஃபங்க்ஷன், இன்னொன்று அந்த எமிட் ஆகிற எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி. அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் எமிட் ஆன எலக்ட்ரான் இதுலேருந்து வெளியில் வருது சம்வேர் எல்ஸ், இந்த எலக்ட்ரான் வரும்போது இங்கே இருக்க நியர்பை எலக்ட்ரானோட கொலைட் ஆகலாம்ல, அப்போ கொலிஷன் நடந்தால் அங்கே லாஸ் நடக்கல, அதை இங்கே 0ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரான் வெளியே வரும்போது நியர்பையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஆட்டமோட கொலைட் ஆகும். அப்படி கொலிஷன் நடந்தால் அங்கே எனர்ஜி லாஸ் இருக்கும். அந்த எனர்ஜி லாஸை இங்கே 0ன்னு ஆக்கியாச்சு. ஓகேவா? இதை நான் ஃபர்தராக டெவலப் பண்ண போகிறேன். ஸோ இன்சிடென்ட் ஆகக்கூடிய ஃபோட்டானோட எனர்ஜியை ஹெச்எஃப்னு எழுதிக்கிறேன். ஐ டோன்ட் நோ த ஒர்க் ஃபங்க்ஷன் 5 என்னன்னு தெரியாது. இங்கே Kmax, ரைட்டா? இப்போது இன்சிடென்ட் ஆகக்கூடிய இந்த லைட்டுடைய ஃப்ரீக்வன்சியை நான் F0ன்னு எடுத்துக்கிட்டா, வாட் அபவுட் Kmax? 0. வை? நீங்கள் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறீங்க, த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறீங்க. இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்தா எலக்ட்ரானால் வெளியே தான் வர முடியும். ஒரு மினிமம் எனர்ஜி, ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறீங்க. இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சினால் எலக்ட்ரான் வெளியே வர முடியும். அந்த எலக்ட்ரான் அடுத்து மூவ் ஆக முடியும். அப்போ இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரான் கேன் கம் அவுட் ஆஃப் த மெட்டல், இட் கேன் நாட் மூவ். அப்போ கைனடிக் எனர்ஜின்ற ஒரு கான்செப்டே இருக்காது, 0. நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணணுங்க. HF is equals to or HF0 equals to ஒர்க் ஃபங்க்ஷன் Kmax வந்து 0 ஆயிருது. அப்போ 5 யாருக்கு ஈக்குவலாக வந்துடும்? HF0. அப்போ உங்களுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? HF0. இது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டா உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒர்க் ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இந்த ஃபார்முலா மாடிஃபை ஆகுது. HF is equal to HF0 plus Kmax. ஸோ இது வந்து ஐன்ஸ்டீனோடைய ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன். நம்ம ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுறது பேசிக் இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கும்.
எங்கே ஃப்ரீக்வன்சி பேசுகிறோமோ அங்கே ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம ஃபர்தராக இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? இம்ப்ரூவ் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ரைட்? கவனிங்க. ஸோ கடைசி எழுதுனது HF is equals to HF0 plus Kmax. And we all know that Kmax equals to EV0. Electrons உடைய energy, the maximum kinetic energy, stopping potential யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ maximum kinetic energy is equal to potential energy. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Rearrange this equation. So EV0 is equals to HF minus HF0. So V0 equals to H by E F minus HF0 by E. So in the equation ரொம்ப முக்கியம். So இந்த equation based வச்சு தான் மில்லிகன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணார். ஐன்ஸ்டீனோட இந்த ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷனை எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணது மில்லிகன். அவர் எடுத்திருந்த ஈக்குவேஷன். So he used the frequency on x-axis, stopping potential on y-axis. இப்போ ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி இங்கே கொடுத்தாகணும் இல்லையா? இப்போ இங்கேருந்து அந்த கிராஃப் போகுது. ஸோ கிராஃப் வில் பி ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஈக்குவேஷன் தான் வெரிஃபை பண்ணியிருப்பேன். இது நீங்கள் அப்படியே ஒய் ஆக்சிஸ்க்கு கொண்டு போனீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸோட இருந்தால் மைனஸ் HF0/E. ஓகே, இப்போ இதில் ஸ்லோப் எடுதுங்க. இது கிராஃப் தானே, ஸ்ட்ரெயிட் லைனோட கம்பேர் பண்ணி y ஈக்குவல் டு mx + c. இப்போ c அப்படின்றது y இன்டர்செப்ட் ஆயிரும். கரெக்டாக ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் வந்து கட் ஆகுது. இந்த h/eன்றது ஸ்லோப். அப்போ ஸ்லோப்போட வேல்யூ h/e. இப்போ இதுலேருந்து தான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அவர் கண்டுபிடிச்சார் மில்லிகன். ஏன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அவர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு மில்லிகனோட ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டில். அப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ வேணும்னா E இன்டூ த ஸ்லோப் அப்டெயின் ஃப்ரம் த கிராஃப். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் கிராஃப் போடும்போது ஸ்லோப் என்ன கிடைக்கும்? இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இல்லை சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் h/e. ஓகேவா? இதே கிராஃப் நான் மாற்றலாம். Kmaxக்கும் எஃப்க்கும் நான் ஃப்ரீக்வன்சிக்கு நான் கிராஃப் போட்டால் கிராஃப் எப்படி இருக்கும்? அதே தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். கைனடிக் எனர்ஜி ஆர் Kmax ஈக்குவல் டு HF மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ இந்த Kmaxக்கும் எஃப்க்கும் நான் கிராஃப் போட்டிருந்தேன் அப்படின்னாக்க என்னோட கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துருக்கும். இப்போ இதுக்கு நான் ஸ்லோப் எடுத்தேன்னா அந்த ஸ்லோப்போட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? ஹெச்சுக்கு ஈக்குவல். சரியா? அப்போ ரெண்டுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த கிராஃப் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதோட ஸ்லோப் என்ன வந்துடும்? h/e வந்துடும். Kmaxக்கும் எஃப்க்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் நீங்கள் ஸ்லோப் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்லோப்போட வேல்யூ என்ன வந்துடும்? h. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். V0 ஈக்குவல் டு h/e f மைனஸ் HF0/E. ஓகே, இது எக்ஸ்பெரிமெண்ட்டில் வெரிஃபை பண்ணிருக்கும். இது ஒரு பர்டிகுலர் மெட்டலுக்கு வச்சுக்கோங்களேன். இது மெட்டல் A. வேற மெட்டல் போனால் இந்த கிராஃபுடைய பேட்டர்ன் மாறாது. இதே சேம் ஸ்ட்ரெயிட்ல தான் இருக்கும், பேரலாக இருக்கும். இப்போ அந்த மெட்டலுக்கு ஒரு பர்டிகுலர் F0 இருக்கும், த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். வேற மெட்டல் போனால் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி மாறலாம். இதோட அதிகமாக இருக்கலாம், இதோட கம்மியாக இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டல். ஆனால் இந்த பேரலல் லைன்ஸ் வந்து மாறாது, இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட பேட்டர்ன் மாறாது. இப்போ இந்த மெட்டல் ஏக்கு நீங்கள் ஸ்லோப் எடுத்தாலும் அது h/e தான். மெட்டல் பிக்கு நீங்கள் ஸ்லோப் எடுத்தாலும் அது h/e தான். இப்போ எந்த மெட்டலுக்கும் நீங்கள் இந்த ஃபோட்டோஎலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இன்வால்வ் பண்ணுறீங்க, அப்போ அந்த மெட்டலுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃப்ரீக்வன்சி ஒரு கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா அந்த கிராஃப் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். சரிங்களா? இதே தான் இந்த கிராஃபுக்கும் Kmaxக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா? இது மெட்டல் ஏன்னு எடுத்தாச்சு. இன்னொரு மெட்டல் யூஸ் பண்ணும் அதே தான். அவனுக்கு நீங்கள் ஸ்லோப் எடுத்தாலும் அதே h தான் கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் மாறாது. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணலாம். இப்போ V0 இருக்குது, h/e f மைனஸ் HF0/E. இது எழுதியிருக்கேன் இல்லையா? இதை நான் ஒன்று மாடிஃபை பண்ணுறேன். என்ன மாடிஃபிகேஷன்? எஃபோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? c/λ. அதே மாதிரி F0 என்ன எழுதலாம்? c/λ0. அப்போ இங்கே லாம்டானா என்ன? ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி எஃப்னா என்ன? இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி. அப்போ லாம்டா இன்சிடென்ட் லைட்டோட வேவ் லென்த். இது த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ இது என்ன சொல்லலாம்? லாம்டா நாட் என்ன சொல்லலாம்? த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங்? சார் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னோம்னா இட் இஸ் அ மினிமம் ஃப்ரீக்வன்சி. இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் ஃப்ரீக்வன்சி. சரியா? ரெக்கார்ட் ஃபார் த ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிஷன். இங்கே வேவ் லென்த்னு சொல்லும் போது நல்லா முக்கியமாக கவனிங்க. இட் இஸ் அ மேக்ஸிமம் வேவ் லென்த் above which
no photoelectric emission. இதுக்கு மேலே நீங்கள் வேவ்லென்த் கொடுத்தா அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்காது, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது. ஸோ எஃப் கிரேட்டர் தென் எஃப் நாட்டாக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும் இல்லையா? இதை நீங்கள் வேவ்லென்த்தோட ஆஸ்பெக்டில் சொல்கிறீங்க, ரொம்ப ஈஸி இல்லையா? சி பை இது லாம்டா அப்படி எழுதிக்கோங்க, இது சி பை லாம்டா நாட். அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா லாம்டா இங்கே போயிடும் இல்லையா? லாம்டா நாட் லாம்டா, ஓகேவா? லாம்டா நாட் இங்கே போயிருச்சு. அப்போ இன்சிடென்ட் ஆகக்கூடிய வேவ்லென்த் எப்படி இருக்கணும்? லாம்டா நாட்டோட கம்மியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். இப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி சொன்னால் நீங்கள் இன்சிடென்ட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி அதோட த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். த்ரெஷ்ஹோல்டு வேலன்ஸ் சொல்லும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டோட வேலன்ஸ் த்ரெஷ்ஹோல்டு வேலன்த்தை விட கம்மியாக இருக்கணும். கிளியர்? அப்போ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ண ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? V நாட் ஈக்குவல் டு ஹெச் சி பை லாம்டா இன்ட்டு இ மைனஸ் ஹெச் சி பை லாம்டா நாட் இன்ட்டு இ. இப்போ நான் என்ன பண்ணலாம்? லாம்டா வர்சஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கிராஃப் போடலாம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. அப்போ கிராஃபோட பேட்டர்ன் டிகிரி சைடே வந்துகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் ஸ்டாப் ஆயிரும். இதுக்கு அப்புறமேட்டுக்கு எலக்ட்ரான் எமிஷன் நடக்காது. ஸோ இப்போ V நாட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. அப்போ V நாட்டுக்கு லாம்டாக்கு நீங்கள் கிராஃப் வரையும் போது இது மாதிரி பேட்டர்ன் இருக்கும். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா பேட்டர்ன் தான். ஸோ ஒரு பாயிண்ட் வந்தோன்னா இல்லை எலக்ட்ரான் ஸ்டாப் ஆயிடுது, இதுக்கு மேலே எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். இதே கிராஃப் வந்து 1/λ வர்சஸ் V நாட்னு கேட்டால் அது கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைன் தான், அது ஃப்ரீக்வன்சி. 1/λ ஃபுல்லாக கம்ப்ளீட் என்ன ஆயிருது? எக்ஸ் ஆயிருது. ஓகேவா? ஸோ கிராஃப் வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ்க்கு இன் பிட்வீன் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கட் பண்ணிடுங்க. அடுத்து ஐன்ஸ்டீனோடைய இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை வச்சு எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ்க்கு வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. என்ன அப்சர்வ் பண்ணியிருந்தோம்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? இன்டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ண ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது? ஸோ இன்டென்சிட்டி அப்படின்றது பவர் பை ஏரியா. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மெட்டலில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ பவர் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்றதான் இன்டென்சிட்டி. இப்போ நான் சொல்லியிருப்பேன், எக்ஸ்பெரிமெண்ட்லேயே சொல்லியிருப்பேன், இன்டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம்னா என்ன பண்ணியிருப்போம்? ஒரே ஃப்ரீக்வன்சி ஆர் ஒரே கலர் இருக்கக்கூடிய பல்ப் எடுத்தாச்சு, 3 டிஃப்ரெண்ட் பல்ப், 3 பல்புக்குமே டிஃப்ரெண்ட் பவர் இருக்குது. அப்போ பவர் வேரி பண்ணும் போது என்ன ஆகும்? இன்டென்சிட்டி வேரி ஆகும். அப்போ பவர் ஆக்சுவலாக என்னது? எனர்ஜி பை டைம், டோட்டல் எனர்ஜி பை டைம் இன்டு ஏரியா. ஸோ இந்த எனர்ஜி யாருக்கு ஈக்குவல்? ஒரு பர்டிகுலர் ஃபோட்டான் இல்லை, n நம்பர் ஆஃப் ஃபோட்டான். அப்போது ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி hf. இதே மாதிரி n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது பர் பர்டிகுலர் டைம் t இன்டு ஏரியா. ஓகே, இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஸ்ட்ரைக்ஸிங் ஆன் மெட்டல் பர் செகண்ட் இது கொஸ்டின் கேட்கலாம். அப்போ n/t கொஸ்டின் கேட்கலாம். இதை நம்ம பார்ப்போம், ப்ராப்ளமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன நடக்குது? இன்டென்சிட்டி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இங்கே எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டானுடைய ஃப்ரீக்வன்சி வேரி ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா கலர் வேரி பண்ணால் தானே உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி மாறுது, அதே தான் வச்சுருக்கும். டிஃப்ரெண்ட் பவர் வைக்கணும். அப்போ டிஃப்ரெண்ட் பவர் வைக்கிறீங்கன்னா சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய ஃபோட்டான்ஸ் தான் ஸ்ட்ரைக் ஆகுது வித் இன்க்ரீஸ் நம்பர். இப்போது நீங்கள் இன்டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆன மெட்டல் இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீசஸ். Sorry, number of photons increases, அது n. ஓகேவா? அப்போ இன்டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொன்னால் சேம் எனர்ஜியோட சேம் ஃப்ரீக்வன்சியோட ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நிறைய ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ தான் பார்த்தோம் ஃபோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடக்கக்கூடிய கொலிஷன். அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் அது எதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். ஸோ இப்படி தான் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அங்கே இங்கே ஆம்ப்ளிடியூடே போகலை. கிளாசிக்கல் தியரியில்னா சொல்லியிருந்தோம் ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி அந்த கான்செப்ட்கே போகலை. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கே மெட்டலில் இன்சிடென்ட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபோட்டான் பிக்சர் ஆஃப் லைட். ஃபோட்டான் பிக்சர் ஆஃப் லைட்னா என்ன? லைட்
அது பார்ட்டிக்கலாக ஃபோட்டானாக இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொன்னால் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ photoelectric current increases. இது எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஐன்ஸ்டீனுடைய photoelectric equation பேசிஸில். நம்பர் 2, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி ஏன், இந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி நம்ம ஏன் கொடுத்தாகணும்? இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு கீழே எலக்ட்ரான்ஸ்க்கு நீங்கள் இந்த மெட்டலுக்கு எனர்ஜி கொடுத்தா ஏன் எலக்ட்ரான் எமிட் ஆகாது? ஸோ இப்போ தான் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். HF is equals to HF0 plus Kmax. So what about Kmax? HF minus HF0. H காமன் எடுத்துருங்க, F minus F0 is Kmax. Imagine I'm giving a frequency less than the frequency of threshold frequency. Threshold frequency கம்மியான frequency கொடுத்துருக்கேன். அப்படி இது கொடுத்துட்டா Kmax ஓட வேல்யூ என்ன வந்துடும்? நெகட்டிவாக இருக்கும். ஒரு பார்ட்டிக்கலுக்கு நெகட்டிவ் கைனடிக் எனர்ஜி பாசிபிளா? கண்டிப்பாக கிடையாது, பாசிபிளே கிடையாது. நெகட்டிவ் கைனடிக் எனர்ஜியோட எந்த பார்ட்டிக்கல் இருக்க முடியாது. அப்போ நெகட்டிவ் கைனடிக் எனர்ஜி இருக்க முடியாதுன்னா அப்போ அந்த பார்ட்டிக்கல் அங்கே வெளியவே வரலன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்ததுன்னா அங்கே எலக்ட்ரான் எமிஷனுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியோட இம்பார்ட்டன்ஸை இந்த ஈக்குவேஷன் ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். அதுக்கு உண்டான ப்ரூஃப் தான் அது. சரிங்களா? அடுத்து, ஏன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டை இம்ப்ரூவ் பண்ண எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இம்ப்ரூவ் ஆகுது? அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் இதே தான் எடுக்க போகிறேன். எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதே ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்களேன். Kmax is equals to HF minus F0 இல்லையா? இப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இந்த F0ன்றது ஃபிக்ஸ்டு வேல்யூ. இப்போ F இன்க்ரீஸ் பண்ணி ஆகும், இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். F இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட எஃபெக்ட் என்ன? F minus F0, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இதை நான் 100ன்னு வச்சுக்கிறேன். இது நான் வந்து 200ன்னு வச்சுட்டா இனிஷியலாக டிஃப்ரென்ஸ் வந்து 100. இப்போ அதை என்ன பண்ணுறேன், நான் 300ன்னு மாற்றுறேன், டிஃப்ரென்ஸ் வந்து 200. இதோட 400 இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிஃப்ரென்ஸ் வந்து 300. அப்போ இந்த F இன்க்ரீஸ் ஆக இந்த டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இந்த டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸுடைய Kmax மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? நிறைய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்தாகணும். நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? Kmax is equals to EV0. அப்போ Kmax இன்க்ரீஸ் ஆகுது, எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ். ஸோ இது எல்லாமே தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது நல்ல ஈக்குவேஷன்ஸ் ஆஸ்பெக்டில் படிச்சிட்டிங்கன்னா எப்படி தியரி கொஸ்டின் கேட்டாலும் இதை என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதான் அதோட பெரிய ப்ளஸ். இன்னும் நம்ம ப்ராப்ளம்குள்ளே என்டர் ஆகலை, இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம தியரி பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து, வாட் இஸ் அ லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எஃபெக்ட்? என்னது? டைம் லாக். இங்கே நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு கொலிஷன். இந்த ஃபோட்டான் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதோடைய ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இது லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுது. ஸோ லைட் அங்கே ஆன் ஆகி அது மெட்டல் ரீச் பண்ணக்கூடிய இந்த டைம் கேப் ரொம்ப ரொம்ப கம்மி, நானோ செகண்ட். ஏன்னா லைட்டோட ஸ்பீடு உங்களுக்கு தெரியும், 3 × 10⁸ இந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. அப்போ அவ்வளோ குயிக்காக ட்ராவல் பண்ணுது. எலக்ட்ரானை அது இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டைம் 10⁻⁻9 செகண்ட்ஸில் நடந்துருது. இதே நேரத்தில் வேவ் மாதிரி இங்கே எனர்ஜி இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபுல்லாகவே, நெகட்டிவ் ஏரியா ஃபுல்லாகவே எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. அப்போ இந்த கண்டினியூஸ் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே இல்லை, இங்கே ரொம்ப குயிக்காக நடக்குது. சரிங்களா? எங்கிட்ட தண்ணி தாகமாக இருக்குது, நான் குடிக்கணும், போயிட்டு ஒரு டம்ளர் எடுத்து ஒரு டேப் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பிடிச்சி நான் குடிக்கிறதுக்கும், என்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, வாட்டர் பாட்டில் இன்ஸ்டண்ட்டாக அது எனர்ஜி இருக்குது, அதை எடுத்து வாட்டர் பாட்டில் வாட்டர் இருக்குது எடுத்து நான் குடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போது நான் போய் இந்த டேப் ஓப்பன் பண்ணி இந்த டம்ளரில் ஃபுல்லாக பிடிச்சி அது ரொம்ப நேரத்துக்கப்புறம் நான் குடிக்கிறது, அது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி. ரைட்டா? தாகமாக இருக்குது, பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக இருக்குது, அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன வித்தியாசம்? இன்ஸ்டன்ட். இதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போ இது சின்ன சின்ன பேக்கேஜாக அந்த வாட்டர் பாட்டில் வர மாதிரி இந்த சின்ன சின்ன பேக்கேஜ் அந்த எனர்ஜி வந்துடுது. அப்போ ரொம்ப குயிக்காக அந்த எனர்ஜி ட்ராவல் பண்ணுது, அந்த எனர்ஜி ரொம்ப குயிக்காக எலக்ட்ரானுக்கு போயிடுது. ஸோ இதனால தான் இங்கே டைம் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, டைம் லாகே இல்லை சொல்லப்போனால். அது கிளாசிக்கல் தியரியில் நிறைய டைம் எடுக்குன்றது சொல்லியாச்சு. அப்போ இது எல்லாமே ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். சரியா? இதெல்லாம் தெளிவாக பார்க்கணும். கிராஃப், தியரிட்டிக்கல் ஐடியாஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷன்ஸே மாற்றி மாற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது தியரியோட. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஃபோட்டானை பற்றி. ஏன்னா இந்த ஃபோட்டான் அப்படின்றது இப்போ இந்த லெசனுக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோமா? இதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸில்
இந்த 12th சாப்டர்ஸ்ல 11th சாப்டர்ல எங்கேயாவது வரும்னா இங்கே தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டானுடைய கான்செப்டே சொல்கிறோம். அப்போ அந்த ஃபோட்டானுடைய கான்செப்ட் வருது, அந்த ஃபோட்டான் எப்படிப்பட்ட பார்ட்டிக்கல், எப்படி இருக்கும், அவனுக்கு ஏதாவது எனர்ஜி இருக்கா, மொமெண்டம் இருக்கா, எப்படி ட்ராவல் பண்ணும், அவனுக்கு சார்ஜ் இருக்கா, மாஸ் இருக்கா, அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஸோ ஃபோட்டான் இது ஒரு டைனி பார்ட்டிக்கல். இது எப்போ அப்படின்னா லைட்டு அது ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஆர் மேட்டரோட இன்ட்ராக்ட் ஆகும்போது இந்த லைட்லேருந்து வரக்கூடிய அந்த பார்ட்டிக்கலை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட பிஹேவியர் அது டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பெரிமெண்ட். ரைட்டா? எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வேவாக பிஹேவ் பண்ணும், எந்தெந்த இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பெரிமெண்ட். அப்போது லைட் எமிட் ஆகுது, அந்த லைட் எமிட் ஆகும்போது அந்த லைட்டில் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கும். எப்போ இந்த மேட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சது. சரிங்களா? அப்போ இந்த பார்ட்டிக்கல், ஒரு பார்ட்டிகளோட எனர்ஜியை தான் நம்ம எடுத்து பார்க்குறோம், ஹெச்எஃப். இந்த எஃப் அப்படின்றது இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். ஓகேங்களா? ஒரு பார்ட்டிக்கலை மட்டும், ஒரு ஃபோட்டானை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தா அந்த ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சி யாரோடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கும்? சோர்ஸோட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டான் தான் போய் எலக்ட்ரானோட கொலைட் ஆகுது. அப்போது ரெண்டாவது பாயிண்ட், இந்த ஃபோட்டான் இந்த டைனி பார்ட்டிக்கலாக இருக்குது, இது மெட்டீரியலோட பிஹேவ் பண்ண மட்டும் இது ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? இது மாதிரி பிஹேவ் பண்ணுது. அப்போ இந்த ஃபோட்டான் எலக்ட்ரானோட இன்ட்ராக்ட் ஆகுது. இப்போ இங்கே நடக்க போகிறது ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன். அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் கொலிஷன்? நம்மளுடைய சொன்னால் இது எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ எலாஸ்டிக் கொலிஷன் என்ன? இங்கே மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும், அதே நேரத்தில் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்கும். அப்போ மொமெண்டம் யாருக்கு? ஃபோட்டானுக்கு இருக்கா? எஸ், ஃபோட்டான் ஹேஸ் அ மொமெண்டம். என்ன வேல்யூ? P is equals to m into c. ஓகேவா? இது பேசிக். இப்போ எனர்ஜிலேருந்து நீங்கள் கொண்டு வரதா P ஈக்குவல் என்ன வேல்யூ வந்துடும்? h by lambda. இது டி பிராய் வேல்யூன்னு சொல்லும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸோட வேவ் கேரக்டர் பார்ப்போம், அதில் நம்ம எழுதியிருப்போம். And it has a definite energy. E equal to hf. இந்த ஃபோட்டானுக்கு மொமெண்டம் இருக்குது, P equal mc and it has an energy. இப்போ இந்த மாஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோட்டானுக்கு மாஸ் இருக்கா? எஸ், இந்த மாஸ் இந்த ரிலேட்டிவ் மாஸ் தான். m is equals to m naught divided by root of 1 minus v squared minus c squared. ஏன்னா இது ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பீட் நம்ம என்ன சொல்லிட்டோம்? லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல். அப்போ லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுச்சுன்னா இங்கே சி, இங்கேயும் சி கேன்சல் ஆகிடுது, 1 minus 1 0. அப்போ எம்மோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா இன்ஃபினிட்டி ஆயிடுது. அப்போ லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இது இன்ஃபினிட்டினா எம் நாட்டோட வேல்யூ என்ன ஆயிரும்னா 0. எம் நாட் வேல்யூ 0னா என்ன? ரெஸ்ட் மாஸ் 0. ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் இஸ் 0. ஸோ வி கேனாட் ஃபைண்ட் த ஃபோட்டான் அட் ரெஸ்ட். ஸோ இங்கே இந்த டைம் இது லைட் சோர்ஸ் ஆன் ஆகும் போது இது மெட்டீரியல் பார்ட்டிகளை பிஹேவ் பண்ணுது. உள்ள நிறைய ஃபோட்டான்ஸை சேர்த்து வைக்கல, லைட் வெளியில் வரும்போது அது மேட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும் போது அது ஒரு ஃபோட்டான் பார்ட்டிகளை பிஹேவ் பண்ணுது. அப்போ தாங்க ஆகுது, மூவ் ஆகுது. அப்போ அங்கே ஸ்டார்ட் ஆகிறது தான் நீங்கள் ஃபோட்டான் உள்ளே இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த ஃபோட்டான்ஸ் அங்கே ஆன் பண்ணோன்னே லீக் ஆக ஆரம்பிக்குது. அப்படி கிடையாது. இது இன்ட்ராக்ட் பண்ணும் போது அந்த லைட் பார்ட்டிகளை பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ உங்களால் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஃபோட்டானையும் பார்க்க முடியாது. ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் என்ன வரும்? 0 ஆயிரும். ஓகேவா? அடுத்த ப்ராப்பர்ட்டி, ஸோ ஃபோட்டானுக்கு டெஃபினட் மொமெண்டம் அண்ட் எனர்ஜி இருக்குது, ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் வந்து 0. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோட்டானுக்கு சார்ஜ் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரியா? சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல், ரெஸ்ட் மாஸ் 0, அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் 5th பாயிண்ட், இப்போ இன்டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் நம்மளுடைய சொன்ன மாதிரி இது பவர் பை ஏரியா இன்டென்சிட்டி. ஸோ இங்கே NHF பை A இன்ட்டு டின்னு வந்துடும். அப்போ இங்கே இன்டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் என் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.
ஓகேங்களா. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே என்னது ஃபோட்டானுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபோட்டான் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, மெட்டீரியல் பார்ட்டிகுலர் வரும்போது ஃபோட்டானுடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் அதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதோட இந்த கான்செப்ட் தியரிட்டிக்கல் ஐடியாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய ப்ராப்ளம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐன்ஸ்டைனுடைய ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன், அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோ வந்து ஒரு பர்டிகுலர் சோர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.